ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது மற்றும் கோச்சாரத்துடைய நிலைகள்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது 80% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு என்னைக்கு பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் 31ஆம் தேதி, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கன்னியா லக்னம், ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரத்தில் துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு செயல்களையுமே நீங்கள் நிறுத்தி நிதானமாக எடுத்து வைக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு விஷயத்தை டக்குன்னு நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில், உத்தியோகம் எல்லாமே, காசு பணம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது லாஸ் ஆகிறது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது லாபம் வரதும் லாஸ் ஆகிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 7.5 சனி பார்த்திங்கன்னா சில பேரை சிந்திக்க விடாது, சில பேருக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டாலே இந்த வருடம் 2026 நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. பொதுவாகவே உழைப்பாளிகளுக்கு சனி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலை ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. இந்த 7.5 சனியை தவிர்த்திட்டிங்க அப்படின்னா மீதி எல்லா கிரக நிலையும் நல்ல சாதகமான நிலையில் தான் இருக்குது. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் 2026 பயிற்சியாகி உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் வராரு. அதுவும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியை பார்த்துருவார். அப்போ 7.5 சனி பாதிப்பு இருக்காது. இந்த 6 மாத காலம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 7.5 சனியுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது. அது போக லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும், நிறைய வருமானத்தை. அதாவது இந்த வருடம் நீங்கள் பிறக்கும் போதே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு எழுதிக்கிங்க. அதை செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை ஈட்டில கை மேலே உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு தொழில் மூலிமா இருக்குது. நிரந்தர வருமானம் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்களில் இருந்திருப்பீங்க, என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் தான். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு, ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் தான். இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைமு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மார்த்தமாக எந்த ஒரு விஷயத்தை விரும்புனீங்களோ அந்த விஷயத்தை செய்யும்போது கட்டாயம் அதை நம்மளை கைவிடாது, காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு இருக்குது. சில பேருக்கு என்னென்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும், உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் முதலீடுக்கு காசு பணம் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான பலன்கள் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் ஆனால் கட்டாயம் கிடைக்கும். சனி 6ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை பற்றி புரணி பேசக்கூடாது. அதாவது ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் சனியோடைய தாக்கம் இருக்கிறனால எல்லாமே கால தாமதப்படுத்தும். சில பேருக்கு பணிச்சுமை அதிகமாயிரும். சில பேருக்கு பிடிக்காத வேலை, நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அதை இந்த சனியோடைய தாக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா 12 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்,
உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஒர்க் பர்டனு இல்லைன்னா அதாவது பணிச்சுமை அதிகமாக கொடுத்துருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா பிடிக்காத இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு விஷயத்த உங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சரிங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தேடி வரும்போது மாற்ற முடியாது, கிரக நிலைகளை மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு எந்த லெவல்லையும் பாதிப்பே கொடுக்க மாட்டார். சனியோடைய தாக்கங்கள் இருக்குது, அதாவது 7.5 சனினால் உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் மாலை வேளையில் வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுவார். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புகள்லாம் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். இது வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடச்சிரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். படிப்பு அதாவது 7.5 சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஞாபக மறதி, மந்த நிலையை கொடுத்துரும். ஆனால் கரெக்டாக தேர்வில் வெற்றி பெறது, அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள், ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போது படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தானாக வந்துடும். அதாவது கல்வி ஸ்தானம், அதே மாதிரி புத்தி கூர்மை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நல்ல அமைப்புகளை தான் தேடி தருவார். படித்து முடித்தோன்னே ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த 2026 உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடும். இந்த வருடம் வந்து இந்த யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் படிக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. 3ஆம் இடம் இன்டர்வியூ, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கட்டாயம் ஒரு நல்ல பதவி உறுதியாக இருக்குது. ஜூன் 2026க்கு மேலே பதவி ஸ்தானத்துக்கே குரு வராரு. ஜூன் 2026க்கு மேலே பதவி ஸ்தானத்துக்கே குரு வரதுனால கட்டாயம் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உண்டு. பதவி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்சியராக இந்த சோம்பேறித்தனத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நல்லபடியாக ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக மாறுறதுக்கு எல்லா நன்மைகளும் இருக்குது. எல்லா கிரக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, அதே மாதிரி குருவும் பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் அந்த ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு மேசராசியில் இருக்குது. நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து இந்த வாய்ப்பை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், குருவோடைய பார்வை 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கு இருக்குது. அதனால் வந்து ஜூன் மாதம் 2026க்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் குருபலம் உங்கள் ராசிக்கு இருக்கனால இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீக்கி இந்த குருபலம் வந்து உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து குருபலம் இல்லாமல் போகுது. 7ஆம் இடத்துக்கு களத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வையை மற்ற எந்த கிரகங்களுடைய பார்வையும் இல்லாதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கவங்களாம் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். அவங்களுடைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும். நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த மார்ச் மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி யார்? செவ்வாய். அவரே அஷ்டமத்துக்கு அதிபதி ஆகிறாரு. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, அஷ்டமத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அவர் ராகுவோடு சேர்றாரு. இந்த மார்ச் மாதத்துலேருந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் பிப்ரவரி லாஸ்ட்லேருந்தே இருக்கணும். 4 மாதம்னு வச்சுக்கோங்க. கவனமாக இருக்கணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும்
ராகுவும் 11ஆம் இடத்துல சேருது. அப்போ வந்து அந்த சேர்ந்து எதை பார்க்குது? 5 பார்க்குது. ஆள் மனசு பாதிக்கிற மாதிரி ஏற்படும். ஆள் மனசு எதனால்? நம்பினவங்களே கஷ்டப்படுத்துறது, உங்களுக்கு பிடித்தமானவர்கள்னால கஷ்டமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரேக்கப் ஆகிறது, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே கோச்சாரத்தில் ராகுவோடு சேரும்போது சர்ஜரி கண்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த ராகு அடுத்தது மார்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாரு அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேரக்கூடியது. மீன ராசிக்கு போகும்போது மீனத்தில் ஆல்ரெடி சனி இருக்கார். அப்புறம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் சேரும்போது சனி செவ்வாய் கிரக இணைவு நல்ல இணைவு கிடையாது. பொதுவாகவே வந்து கிரகங்கள் வந்து எந்த கிரகம் உங்களுடைய ஜனன காலத்தில் சனியும் செவ்வாயும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் சேரும்போது இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும். பொதுவாகவே போராட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்வாங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்த அமைப்பு தான். கிரகம் உங்களுக்கு ஜனன காலத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கோச்சாரத்துலேயே அதே இது இருக்கும்போது ஒவ்வொரு முடிவுமே யோசித்து எடுக்கணும். நிதானம் தவறக்கூடாது, டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது. இல்லை அப்படின்னா கட்டாயம் அதுக்குண்டான பின்விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் பலனை சொல்லி எனக்கு எந்த விஷயம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. நீங்கள் இதை பார்த்து ஒருத்தராவது ஐயோ இந்த மாதிரியா அப்படின்னு கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் சனியும் செவ்வாயும் சேரும்போது ரொம்ப பார்த்து இருங்க. ஏன் அப்படின்னா சனியும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல சேர்ந்து 6ஆம் இடத்தை வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, நோய் நொடி, அதனால் அதுவும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் விபத்து கண்டம் நிகழலாம், அல்லது வாய் வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். வெளியில் ஒர்க்கு ப்ரெஷர் ஆகி வீட்டுக்கு வருவீங்க, வீட்லேயும் சண்டை சச்சரவுங்கும் போது ஏதாவது ஒரு விஷயங்கள் பெருசாக நிகழலாம். வாய் வார்த்தைகள்னால சண்டை முத்தி போகலாம், அதனால் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். எது வேணால் நடக்கலாம். அதனால் பொறுமையாக ஒரு 4 மாதம் கையாண்டிட்டிங்கனாலே இந்த 2026 உங்களுக்கு நல்ல வெற்றியும் நிறைய காசு பணம் வருமானத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேடுறதும், புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி நல்ல அவார்ட் கிடைக்கிறது, நிறையா வாய்ப்புகள். சின்ன வாய்ப்புங்கிறத விட்டுறாதீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு மூலிமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சின்ன வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது அரசாங்கத்துறையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேரும்போது நீங்கள் உங்களோட வேலையில் கரெக்டாக இருந்தாலும் உயர் அதிகாரிகள் அங்கே போய் நீங்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு, அதாவது அவங்கக்கிட்ட கையூட்டு வாங்குங்கிறத இன்டைரக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கி மாட்டிக்க கூடாது. ஸோ அதனால் எதுவுமே ரிட்டன் ஆர்டரில் கொடுக்காம நீங்கள் செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களை வந்து சேர்ந்துடும். எல்லா விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும், பேரும் புகழும் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நிதானம் இழந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே சரிஞ்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பதவியில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒருத்தர் ஏழரை சனியில் அரசியலில் ரொம்ப பிரசித்தியாக வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகம் இப்படி எப்படி இருந்தாலும் சரிங்க, அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும்போது மிகப்பெரிய லெவலில் கட்டாயம் நீங்கள் வந்துட முடியும், ஜெயிக்க முடியும். அந்த காலத்தில் கால சூழ்நிலைகள் அரசருக்கு ஜாதக யோகம் எப்படி இருந்தாலும் சில யாகங்கள், வேள்விகள், பரிகாரங்கள்லாம் செஞ்சு எத்தனையோ போரில் வெற்றி பெற்றிருக்காங்க. போர் அப்படிங்கிறது எலெக்ஷன் தான். ஸோ அதனால் அரசியல்வாதிங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு. ஏழரை சனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய நன்மைகள் இருக்கும். என்ன வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாகும்.
உங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமும் தேவை. குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணுறது, உங்கள் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சனி செவ்வாய் சேரும்போது அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு வெளியில் ஆறுதல் தேடினீங்க, அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள், தெரியாத நபர்கள் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்குறதோடு வச்சுக்கணும். மற்றபடி எந்த இன்ஸ்டாகிராம் போய் சேட் பண்ணுறது இது மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத பரிச்சயம் இல்லாத ஆப்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து இந்த 2026 உங்களை சேஃபாகவும் வச்சுருக்கோம். ரெண்டாவது நீங்கள் அடுத்த கெரியரில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கவும் செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இந்த வருடம். உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத பிளான் பண்ணிங்கன்னா தொட்டதெல்லாமே வெற்றி. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. 4ஆம் இடத்துல 2026 ஜூனில் வந்து குரு பயிற்சி ஆயிடுவார். 4ஆம் இடத்துக்கு வராரு. வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயில் சொத்துக்கள் இருந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறது, அந்த அமைப்பு இருக்குது. திடீர்னு பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தெய்வ பலமும் அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா பினாமி உங்கள் பேரில் யாராவது ஒருத்தங்க உழைக்காத வருமானம் தான் பினாமியாக அந்த சொத்து எழுதி வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்க இறந்து அது மூலிமா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவும் இருக்குது. அதனால் விரயங்கள் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. தொண்டைக்கிட்ட அடைக்குது. பொதுவாகவே இந்த 2026ஆம் ஆண்டு வந்து மேச ராசிக்கு பண விஷயங்களில், காசு பண விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. தொழில் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு செயலையும் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துட்டிங்கனாலே போதுமானது. மீதி எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாகவும் சக்ஸஸாகவும் தான் அமையும். அனைவருக்கும் வந்து நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, புது வருட பிறப்பு. வரக்கூடிய 2026 எப்படி இருக்கும்? அப்ப அந்த 2026 ஆகப்பட்டது ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இந்த வருடம் பிறக்கப் போகிறது. அப்போ இந்த வருடத்தில் நம்ம எல்லா ராசிகளுக்கும் இந்த பலனை சொல்லிட்டு வர்றோம். அதுல முதல் ராசி மேச ராசி. அப்ப இந்த மேச ராசிக்கு இந்த 2026 என்ன பலன் கொடுக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா பேசுறோம். இப்ப மேசராசிக்காரங்களாகப்பட்டது விரய சனியில பல குழப்பத்துல இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுருங்க, அதையெல்லாம் மறந்துருங்க. இந்த 2026 மட்டும் மனசுல வைங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குது. இந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடத்துல நல்லா இருக்குது. இந்த குரு அடுத்ததாக பெயர்ச்சி ஆகக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் கடகத்துல உச்ச பலத்தோடு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பலனாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்க வைக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 3ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில விசேஷமான பலன்கள். ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு பத்திர போய் ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அப்ப இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்து குருவும்
இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை கொடுப்பார்கள். அப்ப அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பிரம்மாண்டத்தை, அதாவது உங்களுக்கு வந்து அதிகமாக யோசனை பண்ண வைக்கும், அதிகமாக சிந்திக்க வைக்கும். ஏதாவது பெரிய லெவலில் செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகளை கொடுக்கும். ஆனால் அந்த யோசனைகளை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய தருணம் எப்போ வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு வர்றாரு. அப்போ அந்த பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நாளாக நினைத்து காத்துட்டு இருந்த அந்த தொழிலை இந்த பீரியடில் இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார் அல்லவா? அப்போ தான் நீங்கள் நினச்ச, நீங்கள் வந்து ஆரம்பிக்கொண்டு இருந்த எந்த தொழிலாகட்டும் அந்த தொழிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த வாய்ப்பால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த தொழில்கள் ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இந்த சமயத்தில் உங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ யாரை சேர்த்திக்கலாம், யாரை சேர்த்திக்க வேண்டாம், யார் கூட சேர்ந்தால் நல்லது, யார் கூட சேர்ந்தால் கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக அவங்க ராசியும் உங்கள் ராசியும் ஒத்து வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இல்லை அவங்க பணம் போடுறாங்க, அதனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, நம்ம ஏதோ ரூபத்தில் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும், அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும், அந்த தொழில் நல்ல ரன்னிங்காக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த பார்ட்னருக்குள்ள நல்ல ஒத்துமை இருக்காது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன், இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது. இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வராங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளை தேடி வந்தாலுமே நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லா சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அப்போ வந்து மேச ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் கொஞ்சம் தனக்கு உள்ள அந்த கோபத்தை, அந்த சினத்தை கொஞ்சம் குறைச்சு, கொஞ்சம் தாழ்த்தி, கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது, பேசுறது நல்ல விஷயம். உங்களால் முடியலைன்னா உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட சொல்லுங்கள். அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க. இது வந்து நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது வந்து ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இந்த வருடத்தில் நீங்கள் சம்பாதித்து அதை மிச்சம் பண்ணி அதை கடனை கட்டி கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கு இருக்குது. அதை தயவு செய்து உங்களுடைய அவசர புத்தியால் இதுக்கு எடுத்துக்க வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட்ல நமக்கு நல்ல நேரம் வருதுன்னா அந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் பல வருட காலத்துக்கு நீங்க பிரச்சனை இல்லாமல் அப்படியே மேலே 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 வளர்ந்துட்டு தான் இருப்பீங்க. அப்போ உங்களை யார் யார் பார்த்து பொறாமைப்பட்டார்களோ, இவர் இங்கே வளரப்போறாருன்னு நினைச்சாங்களோ, நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியும். அது போக இந்த பீரியட்ல 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சமாகிறதுனால நல்ல தெளிவு பிறந்து ஒரு நல்ல வீடு கட்டுவதற்கு இடம் இல்லை, கட்டின வீட்டையே வாங்கக்கூடிய
யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அது போக இப்போ பழைய வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம், கார் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம், இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் அப்பா கார் வாங்கலை, உங்கள் தாத்தா வாங்கலை, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலியமாக சந்தோஷம் அடைய போகிறீர்கள். உங்களுடைய குடும்பமே சந்தோஷப்பட போகுது. கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கிறது. அதுபோக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து அட்டகாசமான இடம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். அப்போ அந்த கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கும்போது திருமண பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும், திருமண தடைகள் உங்களுக்கு தீரும். அதே சமயத்தில் யாராவது இப்போ காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, இந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடிவதற்குண்டான வாய்ப்பு உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும், இந்த பிரச்சனையை எப்படி பெரியவங்ககிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நேக்கு தெரிஞ்சு கொண்டு போனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் கடந்த 3 வருட காலம். அதே கஷ்டத்திலிருந்து மீண்டு அந்த சனி பகவான் எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தாரு. யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னாண்ட சனி பகவான் என்னை ஆட்டி படைச்சிட்டார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பீரியடில் அந்த சனி பகவான் கொடுத்தது நம்மளுக்கு அனுபவமே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும். நேயர்களே, கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை நினச்சி பார்ப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஆணும் பெண்ணும் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்களும் மனக்கவலைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கஷ்டங்கள் தீரும், மனக்கவலைகள் தீரும். நம்ம கணவர் கடன் பட்டுட்டாரே, நம்ம கணவருக்கு தொழில் அமையிலையே, நம்ம மனைவிக்கு வேலை கிடைக்கலையே, வேலையில் பிரச்சனையே, இப்படின்னு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாதையில் வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த பீரியடில் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன், அந்த அம்மனுக்கு துவரம் பருப்பு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வழிபாட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு பலன்களா 2026க்கான மேசராசி பலன்கள் நம்ம எப்படி இருக்க போகுது, இந்த 2026ல் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நமக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. மேசராசிக்கார அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ இந்த 2025ல் மேசராசிக்காரங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் பிரச்சனையோட வாழ்க்கை தான் இந்த 2025 ஒரு ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்திருப்பீங்க. இந்த 2026க்காவது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருமா, புதிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்குமா, சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வரும்.
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ராசி மேச ராசிக்காரங்களை பொறுத்தளவிலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஆக்ரோஷமான ஒரு தன்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி. செவ்வாயோட ஆட்சி பெற்ற ராசி. தன்னுடைய வீட்டில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அது இல்லாமல் சூரியனும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த 2026ல ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட விரயச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழக்கூடும். அது மட்டும் இல்லாம இந்த 2026ல குரு பயிற்சி, சனி பயிற்சி இது எல்லாமே கண்டிப்பா இருக்கிறதுனால அது உங்களுக்கு மெயினா சப்போர்ட்டுமா கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி கிரகநிலையில் அமைப்பனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 கட்டாயம் இருக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா திருமணங்கிறது அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இந்த 2026ல மார்ச் மாதத்துல குரு பயிற்சி வரப்போகுதுங்க. 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற போறாரு. அப்படி உச்ச பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் வகையில வந்து உங்களுக்கு சொத்துக்கள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இந்த 2026ங்கிறது கண்டிப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 2025ல கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஜாமீன் போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே 2025ல மாட்டியிருப்பீங்க. ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் அவங்களுக்குனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா இந்த 2026ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம தொழில்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2025ல நிறைய பேர் வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. வெளிநாடு பயணங்கள் போயிட்டு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காம உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாடை விட்டுட்டு நம்ம இந்த நாட்டுல வந்து இருக்கிறோமே, நமக்கு எதுவுமே அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்க ஒரு கோல்டன் பீரியட்னு கூட நம்ம சொல்லாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி தாக்கம் உங்களுக்கு பெருசா பாதிக்காதுங்க. அதனால நீங்க எதாவது இருந்தாலும் துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த ஊர்ல ஒரு சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வாகன யோகம் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது. 2026ல நீங்க எதையும் யாருக்கிட்டையும் நீங்க எதிர்பார்க்காம உங்க மேல நம்பிக்கையோட துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போயிருந்தாலுமே கூட அவங்கள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளை கூட கண்டிப்பா உங்களுக்கு அமையும். புதிய உறவுகள் உங்களை தேடி வரும். கடன் கொடுத்திருப்பீங்க, ஒருத்தருக்கு பணம் வந்து நம்பி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராம இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ல கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த பணம், உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாங்கிறது கொடுக்கும். வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி ஒரு பக்கம் சார் நடந்துட்டு இருக்கு. இந்த 2026ல உங்களுக்கு வந்து முழு 7.5 சனி இருக்கிறதுனால வாகனத்துல கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது மட்டும் இல்லாம வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் வாங்குறதுக்கும் இடம் விற்கிறதுக்கும் இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். கடன்ல ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்த காலங்கிறது கண்டிப்பா இருக்க போது. கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புகளை வந்து அந்த டயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க கண்டிப்பா போறது ரொம்ப சிறப்புங்க. பட் இந்த 2026 உங்களுடைய எதிர்காலங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ஆரம்பத்திலேயே குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலயமா அதனோட வழிகள் நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன், எனக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பாக அரசாங்கோட வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர் பதவிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதில் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சியினாலையும் தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினால கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். 2025 பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், ஒரு நரக வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொட்டது எல்லாமே வந்து வீண் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். இப்போ இந்த 2026 கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நிச்சயமான முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 வீட்டில் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும். அவங்களுக்கு கூட இந்த 2026 நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, நான் எவ்வளோ நாள் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், என்னால் வந்து சொந்த வீடு கட்ட முடியுமா, இந்த 2026 கட்ட முடியுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களைய தேடி மண் யோகமும் மன யோகமும் பொன் யோகம் வர்றதுனால இந்த 2026 கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வருடமாக கண்டிப்பாக இந்த வருடம் இருக்க போகுது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டு பலன் பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் நெகட்டிவ் பிளானட் எதுவுமே இல்லாமல் தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே கண்டிப்பாக பொண்ணாகும். அதனால் இந்த வருட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் எடுத்து உங்களுடைய பொது பலனாக பார்த்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.